இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பெரியவரோட வீட்டுக்கு ஒரு போலீஸ் வந்து நீங்க தான் முரளியான்னு கேக்குறாரு. உடனே இவரும் ஆமான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் உங்களை ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் வர சொன்னாருன்னு சொல்றாரு. உடனே இந்த பெரியவர் நான் எதுக்கு வரணும்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த போலீஸ் ஒரு அட்ரஸ் கொடுத்து இந்த அட்ரஸுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த பெரியவர் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, என்ன எதுக்காக வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுகிறாரு. அதுக்கப்புறம் மனசு தேத்திக்கிட்டு அந்த அட்ரஸுக்கு உடனே கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த வீடு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. இவர் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நடந்து போறாரு. அப்போ ஒரு பெரிய ஆபீசர் இவர்கிட்ட வந்து அங்கிள் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த பெரியவர் தம்பி நீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த போலீஸும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாரு. உடனே இந்த பெரியவர் நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா ஆவீங்கன்னு நான் சொன்னேன், நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாருங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கு இந்த போலீஸ் இந்த பெரியவர் கிட்ட நான் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகிட்டேன், ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் சொல்றாரு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா இவர் ஒரு நாள் சோகமா ரோட்டு ஓரமா உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ இந்த பெரியவர் வந்து தம்பி ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இவரு நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக 2 வருஷமா கடினமா படிச்சு பரீட்சை எழுதி பரீட்சையிலும் பாஸ் ஆகிட்டேன். ஆனா இப்ப வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 1,00,000 ரூபாய் பணம் தேவை. நான் வெளிநாடு போகலன்னா என்னோட கனவு எல்லாமே வீணாகிரும்னு சொல்லிட்டு புலம்புகிறாரு. உடனே இந்த பெரியவர் தம்பி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட 1 ஏக்கர் வயல் இருக்கு, எனக்குன்னு யாருமே கிடையாது. அந்த வயலை நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து உங்களை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. நான் அந்த வயலை வித்து உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்கறேன். நான் என்னுடைய மகனுக்கு கொடுத்ததா நினைச்சுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், நீங்க வெளிநாடு போய் படிச்சு ஒரு நல்ல ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுக்கு திரும்பி வரணும்னு சொல்றாரு. உடனே இவரு அங்கிள் நீங்க கடவுள் மாதிரி வந்து எனக்கு உதவி பண்ணீங்க, நீங்க சொன்ன மாதிரியே பெரிய ஆபீசர் ஆகிட்டு தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் வாங்கின பணத்தையும் உங்ககிட்ட கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உடனே இந்த போலீஸ் இந்த பெரியவர் கிட்ட நீங்க அன்னைக்கு பணம் கொடுத்து உதவுனதுனாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆபீசர் ஆகி இருக்கேன், நீங்க எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்றாரு. உடனே இந்த பெரியவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்தேன், நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றி சொன்ன மாதிரியே பெரிய அதிகாரியா ஆகிட்டீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. உடனே இந்த போலீஸ் இது இனிமே உங்களுடைய வீடு, நீங்க இங்க தான் இருக்க போறீங்க, நீங்க இனிமே எந்த வேலைக்கும் போக கூடாது, நான் உங்களை கடைசி காலம் வரை எங்க அப்பா மாதிரி பார்த்து பண்ண சொல்றாரு. ஆனா இந்த பெரியவர் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் தம்பி, நான் என்னுடைய வீட்டிலேயே இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த போலீஸ் நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு குழந்தைகள் மனைவின்னு யாருமே கிடையாது, நீங்க தனியா தான் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, இன்னில இருந்து நான் தான் உங்க மகன், நீங்க தான் என்னுடைய அப்பா, நம்ம 2 பேரும் தான் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்றாரு. யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உதவி அவரை பெரிய அதிகாரி ஆக்குன இந்த பெரியவருடைய செயலும் செஞ்ச நன்றியை மறக்காமல் இந்த போலீஸ் அதிகாரி செய்த செயலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.